இருக்கும் வணக்கம் நண்பர்களே. உலகம் போற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எதையாவது ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி இவங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய பார்வை. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து அதே நேரம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதனால கூடுதலான கவனம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு தகவல் இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் உங்களை விட்டு கை நழுவி போவோம். இதனால் கொஞ்சம் மன குழப்பமும் அழுத்தமும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். பணம் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கும். அதன் காரணமாக சின்னதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். இவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் இந்த சனி பகவான். அதுவும் இந்த மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் வக்கரகம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் பாக்கியஸ்தான அதிபதியாகவும் சனி விளங்குவதனால நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு வழியில் பொறி இழப்பு ஏற்படும். அதே மாதிரி வேறொரு வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதுதான் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் கூட திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். இது உண்மை அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் இல்லை அப்படிங்கிறத பதிவிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தாமதங்களும் தடைகளும் மட்டும் ஏற்படும். அதெல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய கடினமான உழைப்பும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கூட்டாளிகளுக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்பு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்யுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னல்கள் அகல வழி பிறக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அதிபதியானவர் இவர் புதன். அவர் உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். சுகஸ்தானத்தில் புதன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் வழியில் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிலபுலங்கள் சம்பந்தமான வகையிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் இதுனா வரையிலும் இருக்கும். சட்ட ரீதியாக பிரச்சனைகளை கூட இதுனா வரையிலும் ஒரு சிலர்லாம் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை கூட இந்த டைமு தீரப்போகுது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். மாமனார் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பாராத வகையில் திடீர்னு தன லாபம் உங்களை தேடி வரும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த துலா ராசியில் சுக்கிரன் செல்கிறார் என்பது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் செயல்படுவீங்க. அப்படி ஒவ்வொரு
ஒரு முயற்சி நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான ஒரு சூழல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய கை ஓரளவுக்கு மேலே தான் இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கும் புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை இந்த டைமு சந்திப்பீங்க. அதன் மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் அந்த விஐபி ஒருத்தரை சந்திக்கிறீங்களே, அவங்க மூலியமா நல்ல ஒரு தன லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த துலா ராசியில் புதன் செல்கிறார் என்பது அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கு. வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அது ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரை தள்ளி போன திருமணம் இந்த டைமு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த டைமு வரன் தேடிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு கூட புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட அந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் தொலை தூரம் பயணம் எங்கேயாவது செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். பொதுவாக ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமு உங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் தொழிலில் சின்ன சின்ன போராட்ட காலமெல்லாம் நீங்கள் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை நோக்கி இனி புறப்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த போராட்டமான காலம் இனி முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் உங்களுடைய தனமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பயணங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு யோகம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு திறமை வெளிப்படும். அதே மாதிரி ஒரு சில கலைத்துறை அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவ மணிகளை பொறுத்தவரை படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. திடீர்னு கவனச்சிதறல் போன்றவையெல்லாம் ஏற்படும். சின்ன சின்ன மறதிகள்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வகையில் சின்ன சின்ன பகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகளுக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்க நிலை காணப்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சிக்கனத்தை கடைபிடிங்க. திடீர்னு இது வருமானம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி செலவுகளை தாராளமாக செய்ய வேண்டாம். கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, 28 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற வண்ணம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாரமாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பது ரொம்ப முன்னேற்றத்தை தருவாங்க. அதே மாதிரி நினைத்ததை சாதிப்பீங்க. கல்வியாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். அதே மாதிரி சொத்து வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க. இதுனா வரையிலும் முயற்சி செய்திருப்பீங்க. ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த டைமு நிறைவேறும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பக்கத்தில் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும்
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.